வணக்கம் யூஜி தமிழ் லெசன். இதில் சென்ற வருடத்தினுடைய யூனிவர்சிட்டியினுடைய கொஷின் பேப்பர் தான் சொல்கிறோம். செமஸ்டர் 4ல் இருக்கிறது. இதுக்கு முந்தைய காணொலியில் உங்களுக்கு 5 வினாக்கள் சொன்னேன். இப்போ இந்த காணொலியில் அடுத்த வினாக்கள். 6வது வினா பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியர் கூறும் உயிரினங்கள் எத்தனை வகைப்படும்? தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா உயிரினங்களை 6 வகையில் சொல்லுகின்றார். அவை என்னென்ன அப்படின்னும் போது ஒன்றறிவதுவே, ஈரறிவதுவே, மூன்றறிவதுவேன்னு அவர் 6 வகையில் பிரிக்கிறது நம்மளுடைய பாடப்பகுதியில் உயிரியல் அப்படிங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவன் மின்னஞ்சல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். மின்னஞ்சல் அப்படிங்கிறது என்னன்னா, மின்னணு தொடர்பு சாதனங்கள் வழியா செய்திகளை அனுப்புவதற்கும் அதே மாதிரி மின்னணு சாதனம் வழியாக செய்திகளை பெறுவதற்கும் பயன்படுவது தான் மின்னஞ்சல். ஸோ மின்னஞ்சல்னும் போது ஆங்கிலத்தில் இது இமெயில் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உறவு முறை கடிதம் என்றால் என்ன அப்படிங்கிறது போன முறை கேட்டிருந்தாங்க. நம் உறவினர்களுக்கு நாம் எழுதுகிற கடிதங்கள் தான் உறவு முறை கடிதம் எனப்படும். அதே மாதிரி கடிதத்தில் விழி அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா, விழி என்பது அழைத்தல் என்ற பொருளை தரும். இது எங்க கடிதத்துல இடம்பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நண்பனுக்கு கடிதம் எழுதுறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நண்பா அப்படின்னு விழிக்கிறோம் இல்லையா, அழைக்கிறோம் இல்லையா, அதுதான் விழி அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த வினாக்கள்லாம் போன வருடத்துல கேட்டிருந்தாங்க. இதையும் ஒரு முறை நீங்க தேர்வுக்கு செல்வதற்கு முன்பு பார்த்துட்டு போங்க. நன்றி.